ஐயா நல்லக்கண்ணு அவர்களோட வாழ்க்கையில் நடந்த அந்த உன்னதமான படகு சம்பவம் அவரோட தியாகத்தையும் மக்கள் மீதான அவரோட அக்கறையையும் உலகத்துக்கே பறைசாற்றிய ஒரு தருணம். எளிமையின் உச்சம்தான் நல்லக்கண்ணு ஐயா. இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் கூட சொகுசு காரில் போகிற இந்த காலத்தில் 40 வருஷம் ஒரு கட்சியோட மாநில தலைவராக இருந்த ஐயா கடைசி வரைக்கும் அரசு பேருந்துலையும் ஷேர் ஆட்டோலையும் தான் பயணம் செஞ்சார். ஒரு முறை இவரை பார்க்க வந்த வெளிநாட்டு பிரதிநிதிகள், ஒரு பெரிய தலைவரோட வீடு இதுதானா அப்படின்னு அந்த சின்ன வாடகை வீட்டை பார்த்து மிரண்டு போனாங்க. அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு பழைய துணிப்பை மட்டும்தான். அந்த பையிலையும் மக்களோட கோரிக்கை மனுக்கள் தான் இருந்துச்சு. 2015ஆம் ஆண்டு சென்னை பெருவெள்ளம், ஒட்டுமொத்த நகரமுமே தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த அந்த பயங்கரமான நாட்கள். அப்போ சென்னை சிஐடி நகர்ல ஒரு பழைய வாடகை வீட்டில் வசித்து வந்தாரு 90 வயதான முதியவர் நல்லக்கண்ணு ஐயா. அவரோட வீட்டை சுத்தி ஆளுயரத்துக்கு தண்ணி, வீட்டுக்குள்ளேயும் வெள்ளம் புகுந்துருச்சு. ஐயாவோட வயது மற்றும் உடல் நிலையை கருத்துல கொண்டு அவரை உடனடியா மீட்க மீட்பு குழுவினர் ஒரு படகோட அங்க வந்தாங்க. அப்போதான் அந்த சம்பவம் நடந்துச்சு. ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே நெகிழ வைத்த அந்த தருணம். மீட்பு குழுவினர், ஐயா சீக்கிரம் படகுல ஏறுங்க, உங்களை காப்பாற்றி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 90 வயது முதியவர் படகுல ஏற மறுத்துட்டாரு. வெள்ள நீரில் நின்றுக்கிட்டு உறுதியான குரல்ல அவர் சொன்னது, இந்த பகுதியில் இருக்க ஒவ்வொருத்தரையும் முதல்ல காப்பாத்துங்க, அவங்க எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போன பிறகுதான் நான் இந்த படகுல ஏறுவேன், அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். தன்னோட உயிர் போகும் நிலையில இருந்தாலும் தான் முதல்ல தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம தன் மக்கள் முதல்ல பிழைக்கணும்னு நினைத்த அந்த பெருந்தன்மை இருக்குதே, அதுதான் ஐயா நல்லக்கண்ணு. தன்னை காப்பாற்ற வந்த படகை திருப்பி அனுப்பிட்டு தன் அக்கம் பக்கத்தில் இருந்த ஏழை எளிய மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதை உறுதி செஞ்ச பிறகுதான் கடைசியாக அவர் அந்த படகுல ஏறினார். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் ஒரு சின்ன மழைக்கே எஸ்கேப் ஆக பார்க்குறப்போ கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு மக்களுக்கு அப்புறம் தான் நான் அப்படின்னு சொன்னாரே, அங்கே தான் நல்லக்கண்ணு ஐயா ஒரு மாபெரும் தலைவனாக நம் மனசில் உயர்ந்து நிற்கிறாரு. நல்லக்கண்ணு ஐயாவுக்கு பின்னாடி கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து இல்லை, ஆனால் கோடிக்கணக்கான தமிழர்களோட கண்ணீர் இருக்கு. இங்கே யாரும் சாகாவரம் பெற்று பிறக்கல, ஆனால் வாழ்ந்தா நல்லக்கண்ணு ஐயா மாதிரி வாழணும்னு நினைக்காத ஒரு தமிழன் கூட இருக்க முடியாது. நல்லக்கண்ணு ஐயாவோட மீசை இல்லாத அந்த புன்னகை முகம் நேர்மையை தேடுற ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கும். Subscribe to One India and never miss an update.